வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. கண்டிப்பாக நான் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கேன். அம்மா என்ன பண்ண போகிறாங்க, இங்கே உட்காந்து சமைக்க போகிறாங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக சமைக்க போகிறது கிடையாது. நம்ம சூரத் போயிருந்தப்போ நிறைய சாரீ, அதுக்கப்புறம் என்னோடய பேத்திக்கு ட்ரெஸ்ஸு, என்னோடய தம்பி பொண்ணுக்கு, அம்மாவுக்கு இப்படி நிறைய எடுத்திருந்தேன். அது எல்லாமே உங்களுக்கு வீடியோ போடலான்னு யோசித்து வச்சுருந்தேன். அது அப்படியே வேலையில் கொஞ்சம் தள்ளி இன்றைக்கி தான் நான் அந்த வீடியோ போட போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே உள்ளது எல்லாமே நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். துணி நல்லா இருக்காமா, பரவாயில்லையா, வாங்கலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்கு எல்லாமே இப்போ நான் பதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த சாரீ காட்டுறேன். இது பாருங்கள், கட்டினா நமக்கு இப்படி தான் இருக்கும். நல்லா கிராண்டாக இருக்குது பாருங்கள். இது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டைமு வேறு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னாக்கா இந்த சாரீ நல்லாயிருக்கும். நம்ம பட்டுனாலே இப்போல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா பட்டு கட்டிட்டு போயிட்டு அதை துவைக்கிறது இந்த மாதிரி ரொம்ப யோசித்து பட்டு கட்டவே நம்ம யோசிக்கிறோம். அதனால் இந்த மாதிரி சாரீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக துவைக்கலாம். அதனால் நான் இது எடுத்தேன். பாருங்கள், இந்த பார்டரு எல்லாமே சூப்பராக இருக்குது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 550 ரூபாயிலேருந்து 900 ரூபாய் 1000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. நல்லாயிருக்கு இந்த சாரீ பாருங்கள். இது ஜரிகை கூட கிடையாது, நூல் ஜரிகைன்னு சொல்லுவாங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த பக்கமும் ஃபுல்லாகவே நல்லா உங்களுக்கு நெஞ்சு வெளியில் நீட்டிக்கிட்டு இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கும்போது நமக்கு புடவை கட்டிட்டு போகும்போது கொலுசுலேயோ இல்லை வளையல்லையோ இந்த மாதிரி மாட்டாது. புடவை நீங்கள் எடுக்கும் போது பார்த்து இந்த மாதிரி எடுங்க. இந்த புடவையோட விலை 750. பாருங்கள், இந்த புடவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஜரிகை ஒர்க்கு, ஃபுல்லாக ஜரிகை இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், கட்டின உடனே இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு புடவைக்குமே நம்மளுக்கு கேட்லாக் மாதிரியே அழகாக வச்சுருக்குறாங்க. துணி நல்லா இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா? இது எல்லாமே துணி நல்லாயிருக்கு. இது பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது. இது நம்ம உண்மையிலே ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா இது கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது முந்தானி ப்ளவுஸோடவே எல்லா புடவையும் நமக்கு ப்ளவுஸோடவே இருக்குது. இதில் இந்த ரெட்டு தான் ப்ளவுஸு. இது உள்ளே வருது நமக்கு. இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இது எடுத்தேன். நான் ஒவ்வொன்றா பிரிச்சுட்டு அப்புறமா மடிச்சுக்கிறேன். இந்த சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 850 ரூபாய். இந்த சாரீ பாருங்கள், எப்பவுமே எனக்கு பிங்க்கு மஞ்சள் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எல்லாருமே கூட சொல்லுவீங்க உங்ககிட்ட நிறைய பிங்க் இருக்குது, ஆனால் எப்போ பார்த்தாலும் பிங்க்கு கட்டுறீங்கன்னு. அது என்னவோ தெரியல, கண்ணில் பட்டோன்னே அந்த பிங்க் எடுத்துருவேன். இந்த சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா 650லேருந்து இருக்குது. இந்த சாரீ எனக்கு மறந்து போயிடுச்சு, 650 இல்லை 750 அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், ப்ளவுஸுமே இதில் நல்லா லென்த்தாக சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சாரீ பாருங்கள், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது டபுள், கீழே ஒரு கலர், அதுக்கப்புறம் நடுப்புற ஒரு கலர், அதுக்கப்புறம் மேலே ஒரு கலர். இது 450 ரூபாய். நமக்கு அங்கே வாங்கும்போது இங்கே எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. துணி நல்லா நைஸாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், கத்திரிப்பு கலர் ப்ளவுஸுமே இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு ப்ளவுஸ் வருது. லைட் பிங்க்கு, டார்க் பிங்க்கு இந்த மாதிரி தான் எனக்கு புடவை எல்லாம் நிறைய பேர் கிண்டல் கூட பண்ணுவாங்க. ஒன்று மஞ்சள் இல்லைன்னா ரோஸு இந்த மாதிரி கலர் தான் அமையுது. பாருங்கள், இந்த லெகங்கா 750 ரூபா. இது என்னோடய பேத்திக்கு எடுத்தது. ஏற்கனவே 2 அவளுக்கு கொடுத்துட்டேன். இந்த 1 வச்சிட்ருக்கேன். அப்புறமா ஏதாவது நமக்கு இந்த வருஷப்பருப்பு அந்த மாதிரி வரும் இல்லைங்களா, தமிழ் வருஷப்பருப்பு, அப்போ கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் பிங்க் ரொம்ப பிடிக்கும், என்னோடய பேத்திக்குமே பிங்க் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவளுக்குமே பிங்க் எடுத்துகிட்டு வந்தேன். இது ப்ளவுஸு, இது சால். பாருங்கள், இது சால். இந்த புடவை பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் போட்டது, காட்டன், நல்லாவே காட்டன், சில்க் காட்டன் மாதிரியே கொஞ்சம் காட்டனும் கொஞ்சம் சில்க்கும் சேர்ந்தது. இது 450 ரூபாய். சரி, இது கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவை நான் எடுத்தேன். இதுலேயுமே நமக்கு ப்ளவுஸ் இருக்குது.
பாருங்கள், இதுவுமே நல்லா வந்து நமக்கு ஃபுல்லாகவே எம்ப்ராய்ட் பண்ணது. இது கொஞ்சம் பழைய மாடல் தான், இருந்தாலுமே நல்லாயிருக்கு அப்படின்றதுனால நான் வந்து இது எடுத்தேன். பாருங்கள், இந்த புடவை பார்த்திங்கன்னா வெறும் 300 ரூபா தான். 215 ரூபாயிலேருந்து 300 400 ரூபா வரைக்கும் இருக்குது. நல்லா இருக்குது, நைஸாக சூப்பராக. இந்த வேலைக்கு போகிறவங்களாம் இது கட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நைஸாகவும் இருக்குது, ரெண்டாவது கலரும் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி துணியில் தான் அவங்க வந்து நம்மளோட ஃபோட்டோ போட்டு தராங்க. ஏற்கனவே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி போட்டு கொடுக்குறது இந்த மாதிரி மெட்டீரியலில் தான் போட்டு கொடுக்குறாங்க. பாருங்கள், சுடிதார் வந்து இதில் இந்த மெட்டீரியல் தான் கிட்டத்தட்ட 4, 6, 8 இந்த மாதிரி வரும். இது வந்து மெட்டீரியல் தான். இது ரேட்டு பார்த்திங்கன்னா 350 ரூபா. இது ஒரே ஒரு பீஸ் வந்து 350 ரூபா. செட்டாக நம்ம வந்து அந்த 6, 8 அப்படி எடுக்கும் போது நமக்கு அதுலேருந்து ஒரு 10 ரூபா 15 ரூபா கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த சாரீ எல்லாத்தையும் பிரிச்சுட்டேன்னா நான் மறுபடியும் மடிக்கணும், அதனால் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சாரீ பார்த்திங்கன்னா 780 ரூபா. இது வந்து நான் இன்னொரு கலர் ப்ளூ கலர் எடுத்திருப்பேன். அது வந்து நான் அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து கட்டியிருந்தேன்னு நினைக்கிறேன். கௌதி ஸ்வீட்டுக்கு போகும்போது நான் இதே மாடலு ப்ளூ கலர் கட்டியிருந்திருப்பேன். செம்மையாக இருக்குது. இந்த துணி வந்து நல்லா இருக்குது, உண்மையிலேயே நல்லா பட்டு மாதிரியே இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 680. அதுக்கப்புறம் நம்ம அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு மஞ்சள் கலர் புடவை கட்டியிருந்திருப்பேன். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சூரத்தில் எடுத்தது தான். அதுக்கப்புறம் இந்த மாடல் பாருங்கள், நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சோம் இல்லைங்களா, அதே சாரீ தான், அதே மெட்டீரியல் தான். இது கலர் வேறு. எனக்கு தெரிஞ்சு துணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. துணியில் எந்த மிஸ்டேக்குமே இல்லை. நான் 2 புடவையுமே துவைச்சிட்டேன். அந்த ப்ளூ மட்டும் லைட்டாக நம்மளுக்கு வந்து சாயம் போச்சு. மஞ்சள் வந்து எந்த சாயமும் போல் ரொம்ப நல்லாந்து. அந்த எல்லோ கட்டியிருந்தேன் இல்லைங்களா, அதோட மெட்டீரியல் இது பச்சை கலர். இது என்ன பச்சைன்னு சொல்லுவாங்க, நம்ம பாச கலர் பச்சை அப்படிம்பாங்க. இது பாச கலர் டார்க் பச்சை. இதுவுமே நல்லா இருந்தது. இந்த ப்ளூ கலர் பார்டர் இருக்கும், எடுத்துட்டேன். இது ரெண்டும் ஒரே மெட்டீரியல் தான். ஏற்கனவே காமிச்சேன் இல்லைங்களா, இப்போ ஒரு மெட்டீரியல் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃபோட்டோ போட்டு கொடுக்குறாங்கன்ற அந்த மெட்டீரியல் தான் இது. அதுக்கப்புறம் ஃபால்ஸ், புடவைக்கு வைக்கிற ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து அங்கே நமக்கு வந்து 12 ரூபா தான். இங்கே வந்து நமக்கு 30 ரூபா, 20, 30 அந்த மாதிரி இருக்குது. அங்கே வந்து 12 ரூபா. இப்படி கட்டாக எடுத்தால் 10 ரூபா ஒரு பீஸுன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பெட்டிக்கோட், நம்ம பாவாடை, இது சைஸ் வேறு கொடுக்குறாங்க. அதாவது 100 ரூபாயிலேருந்து 60 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் இருக்குது. சைஸ் வேறு இது கொடுக்குறாங்க. இந்த பாவாடையும் இதில் வந்து எத்தனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12 பீஸ் இருந்தது. ஒரு பீஸ் நான் எடுத்துட்டேன். இது எல்லாமே வந்து நீங்கள் மேல் தையில் அடித்து கட்டினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உழைக்கும். அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள், இந்த சுடிதாரும் அந்த 6 மெட்டீரியல் எடுத்தேன் இல்லைங்களா, அதில் வந்து நான் 12 பீஸ் வந்ததில் எடுத்தேன். கொஞ்சம் நிறைய வந்து நம்ம பசங்களுக்கெலாம் வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா பொங்கல் டைம் கொடுத்தாச்சு. அதனால் இப்போ 3 பீஸ் தான் இருக்குது. பாருங்கள், அப்புறம் இவ்வளோ சாரீ எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து அங்கே போய் எடுக்கும் போது எப்போயாவது ஒரு முறை தான் போவோம், அடிக்கடிக்கு போக முடியாது. அதனால் சரி கொஞ்சம் நல்லா இருந்ததா, நம்ம வந்து நார்மல் சாரீ எடுக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே கட்டுற புடவைலாம் எனக்கு தோணுச்சு இங்கே விட அங்கே ரொம்ப கம்மி தான் அப்படின்னு. இந்த சாரீ நான் ஒரு முறை இதுவில் பார்க்கும்போது 2500, சரவணாவில் பார்க்கும்போது 2500. இது 850 ரூபா அப்படின்னும் போது நமக்கு நல்ல சீப்பான ஒரு ரேட்டு தானே. அதனால் நான் கொஞ்சம் ஒரு 7-8 சாரீ எடுத்தேன். இதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்தேன் அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் அப்படி பிரித்து கொடுத்துட்டேன், அவங்களாம் எடுத்துகிட்டு வர சொன்னப்போ. அதனால் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அவங்களோட லிங்க்கும் நம்பரும் நான் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, நம்பி காசு போடலாமா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நேரடியாக போய் நீங்கள் வந்து மெட்டீரியல் பார்த்து எடுக்கிறது தான் எப்பவுமே நல்லது.
இங்கே இருந்துக்கிட்டு நம்ம அங்கேருந்து அனுப்புங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று கலர் பிடிக்காது, இல்லை துணி பிடிக்காது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எல்லா இடத்துலையும் வர்றது தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு அப்படின்னு யோசிக்கிறவங்க ஒரு தடவை நீங்கள் செலவு பண்ணி போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் முகம் அங்கே பதிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, பரவாயில்ல, இவங்களுக்கு பார்த்து அனுப்பணும், இந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிஞ்சிரும். நம்ம முகமும் தெரியாமல் வெறும் ஃபோனில் மட்டும் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் அவங்களுக்கும் அவங்கள பற்றி தெரியாது, உங்களை பற்றி தெரியாது, உங்களுக்கும் அவங்கள பற்றி தெரியாது. அப்படி இருக்கும்போது சரி ஒரு ஆர்டர் வந்தது, இந்த போடு அனுப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே ஒரு பிஸ்னஸ்க்கு நேரடி அறிமுகம் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா நேரடியாக ஒரு அறிமுகமான பிஸ்னஸ் என்றைக்கும் பழுதாகாது. அறிமுகமே இல்லாத பிஸ்னஸ் எப்பவுமே ஒரு டவுட்லேயே போயிட்டுருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நேரடியாக போங்க. மிஞ்சி ஒரு தடவை 10,000 நீங்கள் செலவு பண்ணால் அது நஷ்டமே ஆக போகிறது கிடையாது. ட்ரெயினில் போனீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான், என்ன 4 நாள் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், அவ்வளோதான். ட்ரெயின்னும் போது 900 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு மிஞ்சி போனால் 2 பேர் போனீங்கன்னா கூட 6,000 to 7,000 தான். அங்கே ரூமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் அந்த மாதிரி ரூமெல்லாம் இருக்குது பக்கத்துலேயே கூட. அது ஒன்றும் பெருசாக நிறைய 1000, 2000, 3000 அந்த மாதிரி கிடையாது. சௌகரியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 2000 ரூபாய்க்கு ரூம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். போயிட்டு வந்த தொட்டு சில அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுனால தான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.